செகண்ட் திங் வந்து அந்த சோஷியல் மீடியா வெறுப்பாக ஒருத்தங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இஸ்லாமிய பெண்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்த்ததே இல்லையா? எப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் கூட வீடியோ போகிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் கமெண்ட்ஸ் வரது இல்லையே. ஏன்னா மீடியாக இருக்கிறதுனாலே அவங்க வந்து லைக் வெளியே வரக்கூடாது, பெண்களை டாமினேட் பண்ணுறாங்க இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்லாமுக்கு முரண்பாடாக எதுவும் செய்யலைன்னா யாருமே கேட்க போகிறதில்ல. அதே மாதிரி உங்கள் கொள்கைக்கு எதிராக முரண்பாடாக இல்லைன்னா எதுவும் கேட்க போகிறதில்ல. ஹிஜாப் ஏன் அவ்வளோ நேசிக்கிறாங்க தெரியுமா? அது அவங்களோட இறைவனோட கட்டளை, எங்கள் நபியோட வழி. ஓகேவா? இப்போ இஸ்லாமில் சமீபத்தில் ஒரு இஷ்யூ பார்க்கலாம். இதை போடக்கூடாதுன்னு கர்நாடகாவில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அத்தனை ஆண்கள் முன்னாடி ஒரு தனி பெண் வந்து நான் இதை போடுவேன் அப்படின்னு போராடுறாங்க. ஏன்னா ஹிஜாப் அவங்களுக்கு அவ்வளோ தேவை, அதோட அருமை அவங்களுக்கு தெரியும். மற்றவங்க ஒரு விஷயத்தை நான் அவங்க மேலே திணிக்கிறது எவ்வளோ தப்போ, நான் விரும்புகிற செய்யக்கூடாது சொல்கிறது அவ்வளோ பெரிய தப்பு. ஓகேவா? அதே மாதிரி இப்போது ராஜஸ்தானில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு பெண்மணி, ஒரு டீனேஜ் பெண்மணி நினைக்கிறேன், அவங்க வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் நான் இஜப் போடல, இஜப் எடுக்கணும் உள்ளே போய் தன்னோட உயிரை இழந்துட்டாங்க. பட் இஸ்லாம் ரீதியாக அது சரியா தப்பான்னு பார்க்கறத விட அது அவங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பாருங்கள். லைக் இஸ்லாம் அந்த இஜாப் வந்து அவங்களுக்கு என்ன உணர்வுபூர்வமானதை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இஜாபை வந்து நீங்கள் போட்டுட்டு கேலியாக லைக் நடந்த மாறதோ இஸ்லாம் தடுத்து செய்யும் போது அவங்களுக்கு வந்து வலிக்குது. லைக் புரியுதா? அவங்க உணர்வுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் இஸ்லாமியோட போர்வையில் அதை பண்ணாதீங்க. ஓவரால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முஸ்லீம் தப்பு செஞ்சால் அந்த தனிப்பட்ட நபரோட தப்பாக தான் நீங்கள் பார்க்கணும் தவிர ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமே இப்படி தான், இஸ்லாம்னாலே இப்படி தான் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நீங்கள் இஸ்லாமில் என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? முதல்ல உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு ஆசை, உங்களுக்கு இஸ்லாமில் வந்து அவதூறாக பரப்பணும், இல்லை இஸ்லாமை எதிராக நீங்கள் சொல்லணும்னா இஸ்லாமை முதல்ல படிங்க. இஸ்லாமில் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நபிகளார் இப்படி தான் செஞ்சாங்களா அப்படின்ற ஆதாரம் இருந்தால் அதை பரப்புங்க. அதுக்கு எதிர்த்து பேச யாருக்குமே ரைட்ஸ் இருக்காது, அதை எதிர்த்து பேசவும் முடியாது. ஏன்னா நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபிப்பீங்க. ஒருத்தர் செஞ்ச தவறை வச்சு நீங்கள் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தை இப்படி போர்ட்ரேட் நினைக்காதீங்க. ரெண்டாவது இந்த இஸ்லாமிய சமூகத்தை நான் சொல்ல வரேன். ஒரு நபரோ ஒரு முஸ்லீமான ஆண் பெண்ணோ தப்பு செய்யறாங்கன்னா அதை கண்ணியமான முறையில் சொல்லி அவங்களை திருத்த முயற்சி பண்ணுங்க. அவங்களை வந்து அவங்க தவறை வெளிப்படுத்தி அவங்களை இழிவுபடுத்த நினைக்காதீங்க. ஏன்னா ரசூலாவே அதை வெறுத்திருக்காங்க. ஒரு சகோதரோட மானத்தை, ஒரு சகோதரி மானத்தை நீங்கள் மறைக்க பாருங்க, அவங்களை கண்ணியமான முறையில் சொல்லி அவங்களை திருத்த பாருங்க தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காபாவோட கண்ணியத்தை விட ஒரு முஸ்லீமோட ஆண் பெண்ணோட மானம் வந்து பெருசு, நீங்கள் வந்து அதை லைக் இழிவுபடுத்தாதீங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் அவங்கள கண்ணியமாக சொல்லி திருத்த பாருங்களே தவிர அவங்கள வந்து ரொம்ப அவதூறாக பேசி அவங்களை மேற்கொண்டு காயப்படுத்தாதீங்க. அது அல்லவைக்கு அவங்க செய்கிறதோட நீங்கள் பெரிய பாவம் செய்கிறீங்க. புரியுதா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு விரும்பினேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சகோதரிக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.